மனிதனை பிரம்மச்சரியத்தில் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ சுண்டுனா ஒரு பட்டணம் தொட்டா நூற்றுக்கணக்கான ஆபாச விஷயங்களை பார்த்து ஆற்றல் விரயம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தா கூட கோடான கோடி மக்கள் ஆடு மாடுகளை போல ஓடிட்டு இருந்தாலுமே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இன்னைக்கு 6வது நாள் வந்துட்டு இருக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஈசன் உங்களுக்குள் 6 நாட்களாக தங்கி இருக்கிறார். சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பதே நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய உயிராக இருப்பதே அந்த ஈசன் தான். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாரிசுகளை நம்ம காப்பாத்தி 6 நாள் கடந்திருக்கிறது பெரிய விஷயம்தான். உலகத்துல 70% பேராயினும் குறைஞ்சபட்சம் 6 நாள் தாக்கு பிடிக்காத கோழையான மனிதர்களாக பலவீனர்களா தான் இருக்காங்க. ஆனாலும் தன்னை 6 நாட்கள் வென்ற மனிதர்களா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உறுதியோடு 144 நாட்கள் சேலஞ்சை நம்ம வெற்றிகரமா எடுத்துட்டு போகணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், ஒருவேளை உங்களால் தொடர்ந்து வர இல்லைன்னா ஸ்டேஜ் 2ன்னு போட்டுட்டு திரும்பவும் 1ஆம் தேதியிலிருந்து மன உறுதியோடு கடந்து வாங்க. சரியா? நீங்க உங்களை வருத்தமே பண்ணிக்க கூடாது. உங்களை நீங்க வருத்தம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகமே இப்படிதான் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளை சரி பண்ணி கொண்டுட்டு வரணும். ஆனா நம்ம அதுக்கான